Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து சாக்லேட் cream cake எப்படி செய்யறது அப்படிங்க फ्रेंड्स இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாக்லேட் பிடிக்கும் அப்படினாலே இந்த சாக்லேட் cream cake ரொம்ப பிடிச்சு போய்டும். வாங்க இந்த கேக் நான் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நான் வெதுவெதுப்பான 1 கப் பால் எடுத்துர்க்கேன். அதுல நான் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும். ரெடி ஆயிடுச்சு. பட்டர் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த பட்டர் மில்க் ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கிறேன். குக்கிங் ஆயில், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் ஜலடா வச்சிருக்கேன். அதில் 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு தான் இல்லை, எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்ச் அளவு டேஸ்ட்டுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு சர்க்கரை பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் சலிச்சு இந்த லிக்யூடோட எல்லா ட்ரை பொருளையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே சலிச்சாச்சு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். எப்போ மிக்ஸ் பண்ணும்போதும் கேக்குக்கு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்படி போட்டு ஒரு கோடு, இப்படி போட்டு ஒரு கோடு. இப்போ பேட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு கொஞ்சம் இந்த பேட்டர் வந்து திக்காக இருக்குது. அதனால் இதில் நான் தேவையான அளவுக்கு கெட்டித்தன்மையை குறைக்கிறதுக்காக நான் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப்பு பால் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்படி எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி லேயர்கள் விழணும். கேக் டின்ல இதை ஊற்றிக்கிறேன். இப்போ 6 இன்ச்சு சர்க்கிள் பேன் எடுத்திருக்கேன். அதில் நான் இந்த மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேட்டரை நல்லா தட்டிக்கணும். அப்போ தான் நமக்கு ஈவனாக மேலே நல்லா வெந்து கிடைக்கும் ஈவனாக. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கேக்கு டின்னை இதில் வச்சிடுறேன். இப்போ நான் இதை மூடி போட்டு மூடிடுறேன். மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. நான் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டாக 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். அவ்வளோதான், கேக் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒட்டவே இல்லை, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நான் வெளியில் எடுத்துடுறேன். கேக் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறேன். ஒரு டவல் போட்டு நான் நல்லா ஆறட்டும். ஆறணுன்னே பார்க்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் 125 ml ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன். லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் இருக்குது, இந்த ஹீட் போதும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ டார்க் சாக்லேட் ஒரு 125 கிராம் நான் நல்லா சாப்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் உடனே நான் ஹீட் பண்ணி எடுத்த இந்த ஃப்ரெஷ் மில்கை இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஹீட் பண்ண உடனே இதில் சேர்த்துடணும். 1 டீஸ்பூன் பட்டர் வச்சுருக்கேன், அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் கூலாகட்டும். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் ஒன்றா. இதை வந்து கரெக்டாக ஒரு 1/2 hour நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். இதை மாதிரி இருக்குது இல்லையா, இதை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு கெட்டித்தன்மை கிடைச்சிடும். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுக்க ஆரம்பிக்கலாம். நல்ல சாஃப்டாக மெதுன்னு சூப்பராக இருக்குது கேக்கு. சென்டிமீட்டர் இருக்குது கேக்கு. அதில் நான் 2 சென்டிமீட்டர் ஸ்கேலால் மெஷர் பண்ணிக்கிட்டு அதில் நான் டூத்பிக் குத்திக்கிட்டேன். இதே மாதிரி நான் எல்லா பக்கமும் குத்திக்கிறேன். கொஞ்சோண்டு
சுடு தண்ணியில் சர்க்கரை போட்டிருக்கேன். இந்த சுடு தண்ணி கொஞ்சம் ஆற விட்டு சர்க்கரையை கரைய விட்டு நம்ம இந்த கேக்கில் கொஞ்சம் இந்த இனிப்பை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது இந்த ஈரப்பதம் இருக்கும்போது கேக் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்காகவும் அந்த ஸ்வீட்னஸும் கொடுக்கும். இதில் செடி வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ அப்ளை பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரெஷ் க்ரீமோட சாக்லேட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பாருங்கள், இது வந்து எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் கிடச்சிருக்கு. இந்த திக்னஸ் இருந்தால் தான் நம்ம கோன் வச்சு கேக் வந்து ரெடி பண்ண முடியும். இந்த கோன் வந்து நம்ம வீட்டிலே கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதை அப்ளை பண்ணிக்கிறேன். சாக்லேட் எல்லாத்தையும் க்ரீம் எல்லாத்தையும் இதில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கோனில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டபுள் லேயர் சாக்லேட் கேக் நம்ம வீட்டிலே சிம்பிளாக செஞ்சுட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.